27 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை நடவு செய்த இரத்த நிற செடி. கோடிகளை குவிக்க போகும் மகன். செம்மரத்தை யார் வேண்டுமானாலும் விவசாயம் செய்யலாமா? அதன் மூலம் இத்தனை கோடி வருமானமா? இதனால் தான் இதனை மறைமுகமாக கடத்தி விற்கிறார்களா? இவர் அரசு உரிமை பெற்று 2000 மரக்கன்றுகளை நடவு செய்து வெளிநாடுகளுக்கு சப்ளை செய்து பெருங்கோடீஸ்வரராக மாறியவர். தஞ்சையை சேர்ந்தவர் தாசஸ் குழந்தைசாமி. கடந்த 1997ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பை முடித்த இவர் 2 ஆண்டுகளாக தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அதன் பிறகு 1999ஆம் ஆண்டு இவருக்கு சொந்தமான 90 ஏக்கர் விவசாய நிலத்தில் தந்தைக்கு உறுதுணையாக இயற்கை விவசாயத்தில் இணைந்தார். கடந்த 25 ஆண்டுகளாக ஆர்கானிக் முறையில் 30 வகையான மாமரம், பெருநெல்லி, எழுமிச்சை, சாத்துக்குடி, சப்போட்டா, நாவல் உள்ளிட்ட பழவகை சாகுபடிகளை செய்து வருகிறார். இதற்கிடையேதான் கடந்த 1996ஆம் ஆண்டு இவரின் தந்தை செம்மரத்தின் மதிப்பை உணர்ந்து சுமார் 2 ஏக்கரில் செம்மர செடிகளை நட்டு வளர்த்து வந்த நிலையில் கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த தந்தை வயது முதிர்வு காரணமாக காலமாகினார். சுமார் 27 ஆண்டுகளாகிய அந்த செம்மரங்கள் நன்கு வளர்ந்து தற்போது ஏற்றுமதிக்கு தயாராகி இருக்கிறது. அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் 50 கோடி லாபம் கிடைக்கும் என்று கூறுகிறார் தாசஸ் குழந்தைசாமி. இது குறித்து அவர் தெரிவிக்கையில், அந்த காலகட்டத்திலேயே செம்மர கடத்தல் தொடர்பான செய்திகள் அடிக்கடி நாளிதழ்களில் வருமா? கார் டிக்கியில் 200 கிலோ கடத்தப்பட்டது, அந்த மரத்தின் மதிப்பு கிலோ 1500 ரூபாய் என்றெல்லாம் செய்திகளில் வெளிவர, ஆந்திர மாநிலத்தில் தான் இதன் விளைச்சல் அதிகமாக இருக்கிறது. இந்த மரம் ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறதாம். ஜப்பானியர்கள் இதிலிருந்து இசைக்கருவிகளை தயாரிக்கிறார்களாம். சீனாவில் இந்த மரத்தில் இருந்து மருந்து பொருட்கள் தயாரிக்கப்படுகிறதாம். மேலும் இந்த மரத்தின் மூலம் பல்வேறு வகையான வீட்டு உபயோக பொருட்களும் பர்னிச்சர்களும் சீனாவில் செய்யப்படுகிறது. முக்கியமாக சீனர்கள் இந்த மரத்தை பயன்படுத்துவதால் தங்களுக்கு தீய சக்திகள் அண்டாது என நம்புகிறார்களாம். அதிமுக்கியமாக செம்மரம் அணுமின் நிலையங்களில் கதிர்வீச்சு அதிகமுள்ள பகுதிகளில் மின் கடத்திகளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த தகவல்களை வனத்துறையினரை அணுகிய தாசஸ் குழந்தைசாமியின் தந்தை, இப்போது இந்த மரத்தை நடவு செய்தால் எதிர்காலத்தில் மகனின் எதிர்காலத்திற்கு மிக உதவியாக இருக்கும் என்று அவர் கருதி பலரும் பல எதிர்கருத்துக்களை தெரிவித்த போதும் அனைத்தையும் உடைத்து எறிந்துவிட்டு அந்த செடிகளை நடவு செய்து பராமரித்து வந்தார். இந்த நிலையில்தான் 2000 மரக்கன்றுகள் தற்போது பெருமரங்களாகி பல கோடிகளை சம்பாதித்து தருவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அனைவரும் செம்மர விவசாயத்தில் ஈடுபடலாம், நன்கு வருவாய் ஈட்டலாம் என்றும் தாசஸ் குழந்தைசாமி கூறுவது குறிப்பிடத்தக்கது.